மீன ராசி நபர்களுக்கு 2025 பிப்ரவரி மாதத்திற்குண்டான மாத ராசி பலன். மீன ராசி நபர்களை பொறுத்தவரை ஜென்ம ராசியில சுக்கிரன் சுபகிரகம், ராசிநாதன் குருவுக்கு அடுத்தபடியான சுபகிரகம் சொல்லக்கூடிய சுக்கிரன் ஜென்ம ராசியில இந்த மாசம் வரும். உச்ச அமைப்புல உச்சத்துல வரும்பொழுது 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவுடன் பரிவர்த்தனை. அதாவது ராசிநாதனும் சுக்கிரனும் 3-1 அந்த கணக்குல, இல்லை என்றாலும் 1-3 அப்படின்னா வச்சுக்கிங்க, அந்த கணக்குல பரிவர்த்தனை. இந்த சுக்கிரன் 8க்குடைய கிரகமும் கூட. அப்ப 8ஆம் இடத்தை விதி உச்ச மாதம் உள்ள வருது. இன்னும் சில மாதங்கள், சில நாட்கள், சில மாதங்கள் என்பது 2 மாதம் அப்படிங்கிறத கூட வச்சுங்க. 7.5 சனியில ஜென்ம சனியை மீனராசி நபர்கள் சந்திக்க போறீங்க. இப்பவே பலதரப்பட்ட சூழ்நிலையில 7.5 சனியோட வீரியங்களை கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துக்கிட்டு வரீங்க மீனராசி நபர்கள். சில விஷயங்கள் கைக்கு மீறி நடந்துகிட்டு இருக்குது, கையிருப்பு கரைந்து கொண்டு இருக்கிறது. சில விஷயங்களை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க முடியல, நீங்க எல்லை மீறின அமைப்புல போயிட்டு இருக்குது. நீங்க விட்டு விலக தான் முடியுதே தவிர இழுத்து பிடிச்சி எதையுமே ஜெயிக்க முடியவில்லை. ஒரு டிராபேக்கான சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த 2.5 ஆண்டு காலகட்டங்கள் முடிவுக்கு வருது. இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களை கடந்து வரக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய மீனராசி நபர்கள் சில தவறுகளை உணர்றீங்க. இப்படிலாம் பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சில தவறுகளை உணர்றீங்க. இது எல்லாத்துக்கும் மேல இப்ப சுபகிரகமான சுக்கிரன் உள்ள வருவது எப்படி எடுத்துக்கிறது? அட்டமாதிபதி உச்சம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறதா, இல்ல 3ஆம் அதிபதி உச்சம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறதா, பரிவர்த்தனையா இருக்கிறத எடுத்துக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கிற நிலைமையில சுக்கிரனுடைய புரிதல்கள், சுக்கிரன் என்ன தருவார், சுக்கிரன் எப்படி தருவார், சுகபோக கிரக சுக்கிரன் இப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு புரிதல்கள் இருந்தாலும் ஆதிபத்திய ரீதியில மீனராசி நபர்களுக்கு ஒரு புரிதலும் இருக்காது. புரியுதுங்களா? நல்லது நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். 50% நன்மைகளை எதிர்பார்க்கலாம். மீதி 50% கடுமையான போராட்டமா இருக்கும். 3ம் 1ம் பரிவர்த்தனையா இருக்கிறதுனால, அந்த 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியா இருக்கிறதுனால ஒரு விஷயத்தை முயற்சி இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ஐயோ இருக்கிறத காப்பாற்றணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு சொல்லி பரபரப்பா இறங்கி நீங்க ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது இழுபறி, நீங்க ஒரு பக்கம் இழுக்க, அடுத்தவங்க ஒரு பக்கம் இழுக்க அப்படிங்கிற மாதிரி கடுமையான போராட்டங்கள்லாம் இந்த மாதிரி இருக்கும். சில விஷயங்களை பார்க்கும்போது இது வரைக்கும் சும்மா இருந்த, ஒன்றுத்தையும் எதுவும் டச் பண்ணாம அமைதியா இருந்த மீனராசி நபர்கள் கூட இந்த மாதம் கொஞ்சம் ஆர்ப்பரித்து ஆர்ப்பாட்ட போராட்ட குணம் கொண்ட மீனராசி நபர்களாக மாற வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய விஷயங்களையும், உங்கள் உடைமைகளையும், உரிமைகளையும் காப்பாற்றி கொள்ள சில போராட்ட விஷயங்கள், சில ஆர்ப்பாட்ட விஷயங்களை முன்னெடுக்கக்கூடிய நிலைமையில மீனராசி நபர்கள் உள்ளே வருவீங்க. இந்த மாதம் 3ஆம் இடத்தை விதி இந்த விஷயத்தை செய்யும், முயற்சிகளை எடுக்க வைக்கும், சொகுசு விஷயங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும், பெரிய இடத்துடைய பழக்க வழக்கங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும், பெண்களுடைய விஷயங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும். ஏற்கனவே அறிமுகம் இருந்தால் இந்த மாதத்தை அமைப்பை பொறுத்த வரைக்கும் நெருக்கத்தை அதிகமாக கொடுக்கும். இது பெண்ணுக்காக இருந்தால் ஆணுடைய நெருக்க பழக்க வழக்கங்கள் அதிகமாகும், நெருக்கமாகும், அறிமுகமாகும். ஏன்னா சுக்கிரனை பொறுத்தவரை பெண் கிரகமாக இருந்தாலும் எதிர்பாலின கவர்ச்சி அமைப்புகளை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிரன். 7.5 சனி ஜென்ம சனியில அடுத்தது இந்த எதிர்பாலின அமைப்புகள் மூலியமாக சில தலைவலிகளை தருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு.
அதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த இப்போ அட்டமாதிபதி 3ஆம் இடத்தை இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்க, ஒரு ஆசைப்பட்டதை அடைய போகிறீங்க, விருப்பப்படுறீங்க, கொஞ்சம் போராடி பார்க்குறீங்க. எதுவாக இருந்தாலும், எந்த ஒரு வரவுகளாக இருந்தாலும் அதில் 70% உங்களுக்கு நன்மை, உங்கள் சைடு நன்மை இருக்கும். 30% ஒரு மைனஸ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும், ஒரு இழப்புகள் இருக்கும். ஒரு 100 ரூபா பணம் கிடைக்குது, ஒரு வேலை செஞ்சு 100 ரூபா பணம் கிடைக்குது, இந்த மாத அமைப்பில் சுக்கிரன் கொடுக்குது அப்படின்னாக்கா 70 ரூபா தான் உங்களுக்கு சொந்தம். 30 ரூபா அடுத்தவங்க எடுத்துப்பாங்க. அப்படிதான். நீங்கள் 100 ரூபா நமக்கு தான் சொந்தம், நம்ம தான் வேலை செஞ்சோம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டு வந்தீங்கன்னா அது தவறான ஒரு ஐடியா. இது ஒரு புரிதலுக்காக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் சுக்கிரனுடைய விஷயங்கள் மீனராசி நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இது வரைக்கும் சில விஷயத்த வந்து செய்ய முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்த மீனராசி நபர்கள், வாய்ப்புகள் அப்படி போயிருப்பீங்க, இப்படி போயிருப்பீங்க, அந்த வந்திருக்கும், இந்த வந்திருக்கும், அதெல்லாம் எதையுமே கொஞ்சம் பெருசா ஆசைப்பட்டிருப்பீங்க, சில பேர் ஆசைப்படாம இருந்திருப்பீங்க. அப்படி இப்படின்னு ஒரு வழியா போட்டு கால நேரத்தை விரயம் பண்ணியிருந்தா கூட இந்த மாத அமைப்புல கொஞ்சம் பெருசா ஆசைப்பட்டு பெரிய ரிஸ்கான விஷயங்கள்ல நீங்க இறங்குவீங்க. கொஞ்சம் பார்க்கலாம், சில வாய்ப்புகள் அதுக்கு இருக்கு, சில வழிகள் பிறந்திருக்கு, சில நம்மளோட அறிமுகம் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரியான நல்ல சூழ்நிலைகளை எட்டி பிடிப்பீங்க. அதர்வைஸ் பொதுவாக ஒரு பலன் சொல்லணும் அப்படின்னாக்கா, திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அமைப்புகள் மீனராசி நம்மளுக்கு இந்த மாதம் கை கொடுக்குற அமைப்புல வரும். அடுத்ததாக வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் உருவாகும். வாகன அமைப்புகளில் ஒரு நல்ல திருப்பங்கள், நல்ல வரவுகள் உண்டு. குடும்ப அமைப்புகளில் மங்கள காரியங்கள், நீண்ட நாள் தடைப்பட்ட காரியங்கள், ஆன்மீக ரீதியாக சில கோயில்களுக்கு செய்யக்கூடிய சில வேண்டுதல், நிவர்த்தி கடன்கள், இதெல்லாம் செய்யக்கூடிய வகையில் இந்த மாத அமைப்புகள் இருக்கு. கொஞ்சம் ஆடம்பரம், சொகுசு சம்பந்தப்பட்ட கொஞ்சம் பகட்டான விஷயங்கள் உங்ககிட்ட வந்து உயிர்ப்பிக்கிற மாதிரி அமையும். கொஞ்சம் கஷ்ட நிலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் சொகுசான விஷயத்துக்கு மாறுவீங்க. ஒரு தொந்தரவாக இருக்குது, ஒரு இடம் வாடகை வீட்டில் இருக்கிறாங்க, தொந்தரவாக இருக்குது அப்படிங்கிறவங்க கொஞ்சம் காசு கூடுதலாக போனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நல்ல இடத்துக்கு மாறக்கூடிய அமைப்புகள் இருந்தால் மாறுவீங்க. அதாவது சில விஷயத்தை செலவு செய்து உங்களுடைய வசதி வாய்ப்புகளை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். சுக்கிரனாவே செலவு வைக்கக்கூடிய கிரகம் தான். அதாவது ஒரு விஷயத்தை அடையணும், ஒரு பகட்டான ஒரு விஷயத்தை அடையணும், கொஞ்சம் லக்ஸரி அடையணும், கொஞ்சம் உடம்பு அப்படி சொகுசாக வச்சுக்கணும், மனசையும் சொகுசாக வச்சுக்கணும், இந்த விஷயம் எல்லாமே சுக்கிரன் சம்மந்தப்பட்டதான். அதுக்கு கொஞ்சம் பணம் கரையும். பணத்தையோ பொருளையோ இருப்பதை கரைத்து சில சொகுசு அமைப்புகள் தேடி பிடிக்கிறத கொஞ்சம் அனுபவிக்கிறது, அவ்வளோதான். கஷ்டத்தை பார்த்தாச்சும் கொஞ்சம் அனுபவிச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான சில நல்ல விஷயங்களை அனுபவிக்கிறது, இதெல்லாம் சுக்கிரன் கொடுக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். இதெல்லாம் மீனராசி நமக்கு இந்த மாதத்தில் உண்டு. ஃபைனலாக கடன் பிரச்சனையில மாட்டிகிட்டு இருக்கிறவங்க இந்த மாத அமைப்புகளில் பிப்ரவரி 15 கழித்து, பிப்ரவரி 15 கழித்து 15க்கு பிறகு வச்சிங்க, கடன் நெருக்கடிகள் கொஞ்சம் ப்ரெஷர் ஹெவியாக கொஞ்சம் உங்ககிட்ட நெருங்கும். அதனால் இந்த சுக்கிரனும் செலவு வைக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால இந்த நேரம் சில ஆடம்பரமான செலவுகள், தேவையா என்பதை கருத்தில் கொண்டு செலவு செய்வது நல்லதாக இருக்கும். அதே சமயம் கடன் பிரச்சனைகள் முக்கியமாக இருந்துச்சுன்னா, ஏதாச்சும் பணம் கிடைச்சுன்னா கடன் பிரச்சனை தீர்க்கறது ஐடியா பண்ணுங்க. அடுத்து வரக்கூடிய ஒரு 2.5-3 ஆண்டு காலகட்டங்கள் ஜென்ம சனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் எதையுமே கொஞ்சம் ஃப்ரீயாக செய்யறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு பணத்தை சம்பாரித்து கொஞ்சம் சேவிங் பண்ணி ஏதாச்சும் செய்யறனா கூட போதும்னு ஆகிடும். எப்படி தான் செலவு வருதுன்னு தெரில, எப்படி தான் நான் அந்த தொடர்ந்து ஒரே மாதிரியா பிரச்சனைக்கு மாதம் ஆனால் 1ஆம் தேதி ஆனால் எனக்கு பெரிய போர்க்களமாக இருக்குது, எவன் தின்ட்டு போகிறான் என் காசை, நான் கூட 2 இட்லி வயிற்றுக்கு சாப்பிட முடியல, இப்படிங்கிற மாதிரியான சில புலம்பல்கள், தனிமை புலம்பல்கள் நிறையா இருக்கும். ஸோ ஃபியூச்சரை மையப்படுத்தி இந்த மாதத்தை பொறுத்தவரை சொகுசு விஷயங்களை, இல்லை உங்களை தேடி வரக்கூடிய விஷயங்களை ஐடியா பண்ணுங்கள். இன்னும் சொல்லப்போனால் உங்ககிட்ட இந்த மாதம் மட்டும் இல்லை, அடுத்து வரக்கூடிய 3-4 மாதங்கள் இந்த சுக்கிரன் இங்கே தான் இருக்க போகுது, ஜென்ம ராசியில் இங்கே தான் இருக்க போகுது.
ஸோ ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இதுக்கு இந்த மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் பெரிய விஷயங்கள் அறிமுகமாகுது, பெரிய லெவலில் அறிமுகமாகுதுன்னா அதில் A to Z தெரிஞ்சுக்கிட்டு களத்தில் இறங்குவது நல்லது.